இனி செய்திகளை துல்லியமாகவும் விரைவாகவும் தரும் எக்ஸ்பிரஸ் 18 துரித செய்திகளை பார்க்கலாம். ரஃபேல் போர் விமான பேரம் தீர்ப்பு தொடர்பான சீராய்வு மனு மீதான விசாரணை நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. ரஃபேல் போர் விமான பேரத்தில் முறைகேடு என்ற புகாரில் விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி பிரசாந்த் பூஷன் உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. எனினும் கணக்கு தணிக்கை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதாக மத்திய அரசு தவறான தகவலை கூறி நீதிமன்றத்தை திசை திருப்பிவிட்டதாக கூறிய பிரசாந்த் பூஷன் உள்ளிட்டோர் இவ்வழக்கில் சீராய்வு மனுவை தாக்கல் செய்துள்ளனர். ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சிபிஐக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ப. சிதம்பரம் மத்திய நிதி அமைச்சராக இருந்தபோது இந்திராணி முகர்ஜிக்கு சொந்தமான ஐஎன்எக்ஸ் மீடியா நிறுவனம் அந்நிய முதலீடுகளை பெற அனுமதி வழங்கப்பட்டது. இதில் முறைகேடு நடந்ததாகவும் ப. சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரத்தின் நிறுவனம் இதற்கு உதவி செய்து லஞ்சம் பெற்றதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை ஆகியவை தனித்தனியாக வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றன. தமிழகத்தில் காலூன்ற முயற்சிக்கும் பாஜகவுக்கு அதிமுக துணை போவதும் அதனை பாமக ஆதரிப்பதும் கேவலமான செயல் என முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். சென்னை திருவான்மையூரில் நடைபெற்ற காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், பாஜக அரசு முட்டாள்தனமான முடிவுகளை எடுத்து 10 ஆண்டுகளுக்கு இந்தியாவை பின்தள்ளி உள்ளதாக குற்றம் சாட்டினார். ஜாதி வேறுபாடுதான் இந்த நாட்டை ஒழுங்குமுறைப்படுத்துகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டிலே காலூன்றி விட்டால் அதை விட நமக்கு தலைக்குடிமை இருக்கவே முடியாது. தமிழகத்திலே கால் ஊன்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அந்த முயற்சிக்கு துணை போகிறது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அதைவிட கேவலம் அந்த முயற்சிக்கு துணை போகிறது இந்த பாட்டாளி மக்கள் கட்சி. அசாமில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் எண்ணிக்கை 53 எட்டியுள்ள நிலையில் மேலும் பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. கோலாகட் மாவட்டத்தில் உள்ள சல்மாரா தேயிலை தோட்டத்தில் வேலை பார்த்த தொழிலாளர்கள் கடந்த வியாழக்கிழமை ஒரு திருமண விழாவில் பங்கேற்றபோது அருகாமை பகுதியில் விற்கப்பட்ட கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்துள்ளனர். சிறிது நேரத்தில் 4 பெண்கள் இரத்த வாந்தி எடுத்து உயிரிழந்த நிலையில் பாதிக்கப்பட்ட சுமார் 100 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தற்போது வரை 11 பெண்கள் உட்பட 53 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனிடையே கள்ளச்சாராயம் பெற்ற 2 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார். திருப்பதி திருமலையில் தரிசனம் செய்த பிறகு தாரக ராமா மைதானத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். அப்பொழுது பிரதமர் மோடி தேர்தல் நேரத்தில் அறிவித்த எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார். இமாச்சல பிரதேசத்தில் உள்ள கார் விற்பனையகத்தினர் அங்கு வந்த பெண் வாடிக்கையாளரை வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டார்கள். மண்டி நகரில் உள்ள விற்பனையகத்திற்கு வந்த அப்பெண் காரை மெதுவாக ஓட்டி பார்க்க விருப்பம் தெரிவித்தார். வாடிக்கையாளரை விட மனமில்லாததால் அரை மனதுடன் ஊழியர்கள் சம்மதித்தனர். அடுத்த நிமிடம் கார் விற்றென்று சீறி பாய்ந்து கண்ணாடி தடுப்பை உடைத்துக் கொண்டு தொபுகடீர் என கடைக்கு வெளியே போய் விழுந்ததுடன் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த கார்களை முட்டி தள்ளியது. அதை பார்த்த ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்து முதலுக்கே மோசமாய் போச்சே என்று தலையில் கை வைத்தனர். பிரேக்கை அழுத்துவதற்கு பதில் ஆக்சிலேட்டரை அப்பெண் அழுத்தியதே இத்தனை கலைவரத்திற்கும் காரணமாம். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 38 தொகுதிகளில் போட்டியிடும் என்று அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எஞ்சிய 2 தொகுதிகள் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வரும் 2 கட்சிகளுக்கும் ஒதுக்கப்படும் என்று குறிப்பிட்டார். எந்தெந்த கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் என்ற முழு விவரம் வரும் 28ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றார். தேமுதிக தலைவரும் அம்மாவுடைய படத்தை சட்டமன்றத்தில் வைக்கக்கூடாதுன்னு சொன்னவர். அதனால் அது அந்த ஸ்டாண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது எங்கள் பார்ட்டியில் உள்ள எங்கள் ஸ்டாண்ட் லீடருக்கும் அது தெரியும். அதனால் நாங்கள் அவங்க கூட போக முடியாது. அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணைவதற்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக இருப்பதாக அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருவதாக கூறினார்.
நிச்சயமாக நான் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது சுமூகமாக முடிவடையும். ஸ்டாலின் மு.க. ஸ்டாலின் சந்தித்ததை எதிர்க்கட்சித் தலைவர் அவர் என்ன சொல்லியிருக்கின்றார், என்னுடைய தந்தை காரணத்துக்கு விஜயகாந்த் அவர்கள் அகலாவுக்கு தெரிவித்தார், மிகவும் வருத்தப்பட்டார். அந்த முறையில் இன்றைக்கு அவர் சிகிச்சை முடிந்து வெளியிடுகின்ற நேரத்தில் நான் உடல்நலம் விசாரிக்கத்தான் சென்றேன் என்று அவரே சொல்லியிருக்கின்றார். இந்த நிலையில் அது அரசியலாக நாங்களும் பார்க்கவில்லை. தேமுதிக எங்களோடு இணைவதற்கு வாய்ப்பு மிக பிரயாசமாக இருக்கின்றது. தனியாக நிற்கும் கட்சிகள் பாஜக கூட்டணிக்கு வந்தால் மகிழ்ச்சியோடு வரவேற்போம் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ராமநாதபுரத்தில் பாஜக கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேமுதிகவோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். தனித்தனியாக இருக்கக்கூடிய கட்சிகள் இணைந்து வர வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆட்சி ஏற்படக்கூடிய வகையில் அவர்கள் இந்த கூட்டணிக்கு வர வேண்டும் என்று நான் கூறுகிறேன். 3% வாக்கு கூட இல்லை என தேமுதிகவை விமர்சித்தவர்கள் எல்லாம் தற்போது கூட்டணிக்காக தமது தந்தையிடம் வந்து நிற்பதாக விஜயகாந்தின் மகன் விஜய் பிரபாகரன் கூறியுள்ளார். கும்பகோணத்தில் தேமுதிக சார்பில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்று பேசிய அவர் தேர்தலுக்கு பிறகு பிரதமர் யார் என்பதை தீர்மானிக்கும் சக்தியாக தேமுதிக இருக்கும் என்று கூறினார். தமது தந்தை சிங்கம் போல விரைவில் வருவார் என்றும் தெரிவித்தார். இந்த போட்டோ இருக்கிறது, சாவ போடுற சவுண்ட் இதெல்லாம் வேணாம், நம்மளுக்கு ஜெயிக்கணும், ஒன்னா இருந்து ஜெயிக்கணும், அதான் முக்கியம். நான் என்னைக்கு வேணா உங்க கூட வரேன், தோல்ல கைப்படும் கிஸ் கொடுங்க, போட்டோ எடுங்க, அது முக்கியம் இல்ல, ஜெயிக்கணும். நான் டெய்லி வரேன் உங்களோட போட்டோ எடுக்க, டெய்லி வரேன் உங்களோட சாப்பிட, டெய்லி வரேன் உங்களோட ஊர் சுத்த, 5 வருஷம் போராட்டம் தேர்தல் வந்து அது நம்ம மாத்தணும். வாடிக்கையாளர்களின் பெயரில் கடன் பெற்று மோசடி செய்ததாக எழுந்த புகாரை கல்வி கற்பிக்கும் செல்போன் செயலியான பைஜூவை அளிக்கும் திங்க் அண்ட் லேண்ட் நிறுவனம் மறுத்துள்ளது. நிதி நிறுவனமான கேபிட்டல் பிளாட்டில் வாடிக்கையாளர்களின் கையெழுத்து மற்றும் ஒப்புதலுடனே கடன் பெறப்பட்டதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. 15 நாட்களுக்குள் சேவை பிடிக்கவில்லை என்றால் மட்டுமே பணம் திருப்பித் தரப்படும் என்றும், ஆனால் புகார் அளித்துள்ள வாடிக்கையாளர்கள் பல மாதங்களாக பைஜூ செயலியை பயன்படுத்திவிட்டு பணத்தை திருப்பி கேட்டதாகவும் அந்த நிறுவனம் விளக்கமளித்துள்ளது. தங்களுக்கே தெரியாமல் தங்களது ஆவணங்களை பயன்படுத்தி கடன் பெற்று மோசடி செய்ததாக திங்க் அண்ட் லேண்ட் நிறுவனம் மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் வாடிக்கையாளர்கள் சிலர் புகார் அளித்தனர். நெல்லை அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் சிக்கி 6 பேர் உயிரிழந்தனர். வரகனூர் கிராமத்தில் உள்ள பட்டாசு தொழிற்சாலையில் பட்டாசுகளுக்கு மருந்து செலுத்தும் போது எதிர்பாராத விதமாக வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் இடிபாடுகளில் சிக்கி 5 பேர் உயிரிழந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மாரியம்மாள் என்ற பெண்ணும் உயிரிழந்தார். இதனால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. இதனிடையே விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை அமைச்சர் கடம்பூர் ராஜு நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பட்டாசு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா 25,000 ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பு காரணமாக பசுமை பட்டாசுகள் தயாரிக்க முடியுமா என சிவகாசியில் உள்ள பட்டாசு ஆலையில் தேசிய சுற்றுச்சூழல் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி மைய அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி மையத்தின் முதன்மை விஞ்ஞானி சாதனா ராயலு உட்பட 7 பேர் அடங்கிய நிபுணர் குழுவினர் ஆலை உரிமையாளர்களிடம் ஆலோசனையும் நடத்தினர். குறைந்த அளவில் பேரியம் நைட்ரேட்டை பயன்படுத்தி பட்டாசு உற்பத்தி செய்ய புதிய பார்முலாவை நீரி அமைப்பின் மாணவர்கள் கண்டுபிடித்துள்ளதால் அதன்படி பசுமை பட்டாசு தயாரிக்க முடியுமா என ஆய்வு நடத்தியுள்ளதாகவும், இதுகுறித்து உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்வோம் என்றும் குழுவினர் தெரிவித்துள்ளனர். திமுக காங்கிரஸ் கூட்டணியை வீழ்த்தவே பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்திருப்பதாக மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொள்கை ரீதியாக பாஜகவுடன் எந்த சமரசமும் செய்து கொள்ளவில்லை என்று குறிப்பிட்டார். அனைத்து இந்திய அண்ணா கொள்கை இருக்கிறது அல்லவா, எங்களுக்கு ஒன்று கொள்கை இருக்கிறது, பிஜேபிக்கு என்ற கொள்கை இருக்கிறது. ஆகவே நாங்கள் போய் அதற்காக சரணாகதியோ அவர்களுக்கு அவர்களிடம் நாங்கள் கொள்கை ரீதியாக நாங்கள் சமரசம் செய்து கொள்ளவில்லை. எங்களை பொறுத்தவரையில் எங்கள் திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும். சென்னையில் அதிகாலை நேரத்தில் கடைகளின் முன்பு வைக்கப்பட்டிருக்கும் பால் பாக்கெட்டுகளை திருடி குறைந்த விலைக்கு விற்று வந்த இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். தண்டையார்பேட்டை நேதாஜி நகரைச் சேர்ந்த பல்லு செயின் என்பவன் தாம் திருடும் பால் பாக்கெட்டுகளை வடபழனியில் திரைப்பட படப்பிடிப்பு தளங்களுக்கு சென்று குறைந்த விலைக்கு விற்றுள்ளான். அவன் பால் பாக்கெட்டுகளை திருடும் காட்சி அங்கிருந்த சிசிடிவி ஒன்றில் பதிவாகியிருந்தது.
புல்வாமா தாக்குதலில் உயிர் நீத்த வீரர்களுக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் வீர வணக்கம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. பெசன்ட் நகர் கடற்கரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ராணுவம், கடலோர காவற்படை, கடற்படையைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் திரையுலக பிரபலங்கள் கலந்து கொண்டு தாக்குதலில் உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்தினர். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் சிறப்பு நிதி வழங்கும் திட்டத்தை நிறுத்தி வைக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த தினேஷ் பாபு என்பவர் தாக்கல் செய்த மனுவில் பிப்ரவரி 24ஆம் தேதி தொடங்கும் திட்டம் பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள் நிறைவடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் 4 நாட்களுக்குள் உண்மையான பயனாளிகளை கண்டறிந்து சிறப்பு நிதி 2000 ரூபாயை வழங்க முடியாது என தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் வாக்காளர்களை கவரும் விதமாக சிறப்பு நிதி அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் 60 லட்சம் குடும்பங்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருப்பதும் தவறு என பொதுநல மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மயானத்திற்கு செல்ல பாதை இல்லாததால் இறந்தவரின் சடலத்தை விளைநிலங்கள் வழியாக கொண்டு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆவணியாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த பெருமாள் என்பவர் வயது முதிர்வு காரணமாக உயிரிழக்கவே அவரது சடலத்தை கிராம மக்கள் விளைநிலங்கள் வழியாக சுமந்து சென்றனர். அப்போது சிலர் நிலை தடுமாறி விளைநிலங்களில் விழவும் நேரிட்டது. மயானத்திற்கு செல்லும் பாதை இல்லாததே இந்த நிலைக்கு காரணம் என்று கூறும் கிராம மக்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றி பாதை அமைத்து தருமாறு கடந்த 30 ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகின்ற போதும் எந்த பலனும் இல்லை என குற்றம் சாட்டுகின்றனர். நிதி சிக்கல் காரணமாக நொடித்து போயுள்ள ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தை மீட்டெடுக்கும் வகையில் வங்கிகள் கூட்டமைப்பு 500 கோடி ரூபாய் இடைக்கால நிதியுதவி அளிக்க முடிவெடுத்துள்ளது. பெரும் கடன் சுமை காரணமாக பல்வேறு விமானங்களை இயக்க முடியாமல் ஜெட் ஏர்வேஸ் நிறுத்தி வைத்துள்ளது. இந்நிறுவனத்திற்கு கடன் வழங்கிய வங்கிகள் பாரத ஸ்டேட் வங்கி தலைமையில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்நிறுவனத்தின் மறுகட்டமைப்புக்கு உதவி வருகின்றன. இந்நிலையில் தற்காலிக நிவாரணமாக 500 கோடி ரூபாய் வழங்க வங்கி கூட்டமைப்பு முடிவெடுத்திருப்பது ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்திற்கு ஆறுதலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் இயக்கப்பட உள்ள முதல் புல்லட் ரயிலுக்கு பெயர் மற்றும் சின்னத்தை பரிந்துரைப்பவர்களுக்கு ரொக்க பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு செய்யப்படும் பெயருக்கு 50,000 ரூபாயும் சின்னத்திற்கு 1 லட்சம் ரூபாயும் பரிசாக வழங்கப்படும் என தேசிய அதிவேக ரயில் நிறுவனம் அறிவித்துள்ளது. mygovernment.in என்ற தளத்திற்கு சென்று பெயர் சின்னத்தை பரிந்துரைக்கலாம். முதல் புல்லட் ரயில் மும்பை அகமதாபாத் இடையே 2022 இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழில் தடயம் என்ற பெயரில் ஒரே காட்சியில் ஒரு முழு நீள திரைப்படம் தயாராகி வருகிறது. வார இதழில் வெளியான தடயம் என்ற சிறுகதையை எழுத்தாளர் தமயந்தி திரைப்படமாக இயக்கியிருக்கிறார். திருமணமில்லாத காதல் பற்றிய இந்த படத்தில் கதாநாயகனாக கணபதி முருகேசனும் கதாநாயகியாக கனி கிறிஸ்தியும் நடித்துள்ளனர்.